இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு தக்காளி சாதம் பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சாதம் கோயிலில் சாப்பிடுவோம் இல்லையா, அதே டேஸ்ட்டில் இருக்கும். கோயிலில் கொடுக்குற தக்காளி சாதம் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க இந்த தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? குக்கர் காயறதுக்குள்ள இந்த இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கோயிலில் கொடுக்குற தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதே டேஸ்ட்டில் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டை இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் இலை போட்டுக்கலாம். ஏலக்காய், குச்சி, ஸ்டார், பட்டை, கல்பாசி, கிராம்பு, சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும், அந்த கோயிலில் கொடுக்குற டேஸ்ட் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி செய்ய போகிறது 2 டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு இஞ்சி பூண்டு இவ்வளோ எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். எப்பவும் போல் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். புதினா தழை நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. புதினா தழை அதே மாதிரி கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கட்டும் நல்லா. கரம் மசாலா தூள் குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் மட்டும் போடுறேன், போதும். மிளகாத்தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், சுடுதண்ணி ஊற்றுங்க. சுடுதண்ணி ஊற்றுனா கீழே அடி பிடிக்காது. சாதம் சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும். இது கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். அரிசி ஊற போட்டு கழுவி வச்சுருக்கேன். அரிசி கூட இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் இது கூட நல்லா வதங்கட்டும். இந்த அரிசி தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் தண்ணி ஊற்றுங்க. அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இப்போ உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. நம்ம தக்காளிலையும் உப்பு போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க. நம்ம தக்காளி சாதத்துக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் கிரேவி மாதிரி பண்ணி எடுக்க போகிறோம். சிம்பிள் தான், சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம் இந்த கிரேவி. அதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போட்டு வதக்கிடலாம். எப்பவும் போல் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள். இது நல்லா வதங்கினதும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. முன்னாடியே நம்ம தக்காளியில் உப்பு போட்டிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி தொளிச்சிக்கலாம். தண்ணி தொளிச்சு தான் விடணும், ஊற்றி விடக்கூடாது. நல்லா வதங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் தண்ணி கொஞ்சம் தொளிச்சிக்கலாம். சும்மா தொளிச்சு விட்டிங்கன்னா போதும். சும்மா 2 டைம் தொளிக்கிறேன், அவ்வளோதான், போதும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. உருளைக்கிழங்கு வேகட்டும். நம்மளோட கோயில்
தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இதை கலரி விட்டுட்டு ஒரு கலக்கிடுங்க. நல்லா கலரிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துடலாம். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு தயிர் வெங்காயம் வச்சுக்கணும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.